நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மாற்று இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒருவர் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் மாஸ்டர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டாரு. அதுல டிடிவி விருதுநகரனும் வந்துட்டாரு. அந்த அணி வலுவா இருக்கா திமுகவை எதிர்த்து வீழ்த்துகிற அளவுக்கு? அது டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு இன்னொரு பார்ட்டி வந்து சேர்ந்திருக்காங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒழிய, அதுவும் அதிமுகவினுடைய அங்கமாக தான் இருந்தது. அது ஆனால் இது என்ன பிரச்சனை வரும்னா, டிடிவி தினகரனுக்கு எப்படி ஓட்டு வந்ததுன்னா, அவருக்கு வாங்கின ஓட்டெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக விழுந்த ஓட்டுக்கள். அதாவது எங்கள் நம்ம முக்குலத்தோர் கம்யூனிட்டியை ரொம்ப கேவலப்படுத்திட்டார் அவர் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் கொதிச்சு போய் அவருக்கு டிடிவிக்கு சார்பாக போட்டு ஏடிஎம்கே எகென்ஸ்டா அது இம்பேக்டை கிரியேட் பண்ணி கடைசியில் ஏடிஎம்கே பல 20 வருடங்களில் தோற்று போச்சுங்கிறது உண்மை. ஆனால் இப்போ அந்த கோபம் இருக்குது. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அந்த மனக்கஷ்டப்பெல்லாம் மாறி போயிடுமான்னு டிடிவி தினகரன் வேணால் சொல்லிட்டுலாம் மொழிய முக்குலத்தோர் மத்தியில் அந்த கோபம் இன்னும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கு. அது வந்து இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஏடிஎம்கே குரூப்புக்கு ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுகின்றேன். விஜய் வந்து தனிமையில நிக்கிறது திமுகவுக்கு பெனிஃபிட்டா இல்ல லாஸுங்களா சார்? சரி, அவர் தனியாக நிற்கிறதுங்கிறது, அவர் எலெக்ஷனை வந்ததுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். நாம் தமிழருக்கு வராதா? அதில் இருக்கிற இளைஞர்களுடைய ஓட்டை பிரிக்கலாம். அதேமாதிரி விசிகாவுடைய சில பர்சன்டேஜ் ஓட்டுகளை பிரிக்கலாம். அதேமாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகளை அவர் பிரிக்கலாம். அதேமாதிரி ஏடிஎம்கே போன்ற கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கலாம். இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள். ஏன்னா இளைஞர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக 18, 20 வயசு, 22 வயசு அந்த மாதிரி ஏஜ் குரூப் இருக்கிறவர்கள்லாம் எல்லா கட்சியும் இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு கிராவிடேட் ஆகி அவர் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆக எல்லா கட்சிகளுக்கும் இது வந்து அஃபெக்ட் ஆக்கும். ஆனால் விஜய்னால ஒரு வெற்றி பெற முடியுமாங்கிறது எனக்கு டெஃபினட்டா இல்லைங்கிறது தான் நான் நம்புகின்றேன். அவர் வெற்றி பெற்று ஆட்சியை கொண்டு வருவார். சிரஞ்சீவி என்ன பண்ணார்? அவருக்கும் மிகப்பெரிய கிரவுண்டு தான் வந்தது. கடைசியில் அவரால் ஆட்சி அமைக்க முடியும். சில ஒரு 17 எம்எல்ஏஸ் அவர் கட்சி பெற்றது. தட் குட் நாட் மேக் எனி இம்பேக்ட் இன் தி ஆந்திர பிரதேஷ் பாலிடிக்ஸ். ஸோ கடைசியில் அவர் காங்கிரஸோட மர்ஜ் ஆகி தேசிய அளவில் ஒரு மந்திரி ஆனார். அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஆகவே எல்லாரும் நாம் அவரை போல் நாம் நினைக்க வேண்டாம். அது மாதிரி தான் ஆகலாம். அது 18வது கிடைக்கலாம். இவருக்கு வந்து ஒரு இம்பேக்ட் எல்லா இடத்தையும் ஒரு சைஸபிளாக ஒரு 10,000 15,000 ஓட்டெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் வெற்றி என்பதே இல்லாமல் போயிடுமோ விஜய்க்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் வெக்கத்தை விட்டு கேட்டே விட்டார். டிடி விருதுநகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டு பேசி மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு முயற்சி எடுக்கணும்னு. எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்றார். ஓ பன்னீர்செல்வம் இல்லாத அதிமுகவுக்கு கொஞ்சம் வாக்கு சிதறல் இருக்காதா? கொஞ்சம் பலவீனமா இருக்காது? சரி, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது அவருடைய கிரியேஷன்ஸ் ஆகுது. எதுக்காக அவர் வந்து நான் பலமுறை நான் சொல்லிட்டேன்னா, இவர் தனிமைப்படுத்தப்பட்டது காரணம் திரு டிடிவி தினகரன் சொன்னது போல கொஞ்சம் இந்த தர்ம யுத்தம்லாம் நடத்தாமல் இருந்தார்னா அவரே தான் மறுபடியும் மீண்டும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார். அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நான் இன்னும் பெரிய லீடர் ஏடிஎம்கேல அப்படிங்கிற மாதிரி நாம் சொன்னால் இந்த கட்சியை நாம் பின்பக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சதுங்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு. அவருடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக அவருடைய அரசியல் வாழ்வு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இப்போ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இன்னைக்கு அவருக்குன்னு சில ஓட்டு எல்லாம் இருக்கு சில பாக்கெட்ஸில். ஆகவே அந்த ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு போவதில்லை. மாறாக தட் வில் இன்டைரக்ட்லி ஹெல்ப் டிஎம்கே அலையன்ஸ். ஆகவே அவர் தனியாக இருந்தாரோ அல்லது டிடிவி தினகரனோட ஒரு கூட்டணி தனியாக வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில சீட்ஸ் எல்லாம் இவர் வாங்கிட்டார்னா ப்ராபப்ளி அவரால் அவர் சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஒரு சில பேருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்.
மற்றபடி அவரும் வந்து ஒரு ஒரு எஸ் பிகம் ஸ்ட்ரென்த் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகின்றேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. 2 பக்கமும் இழுபறி இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எப்படி போவான்னு நினைக்கிறீங்க சார்? அது அவங்க வருகை ஏதாவது பலத்தையும் பலவீனத்தையும் அதாவது தேர்தல் களத்துல மாற்றத்தை கொடுக்கும் எந்த அணிக்கு போனாலுமே. அந்த கட்சிக்கு ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சிலையும் ஒரு 1500 2000 பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது வந்து ஒரு நம்பர், குட் நம்பர். அதனால அவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% தான் அவங்களுக்கு ஓட் ஷேரே இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சியும் 1000 1500 அந்த மாதிரிலாம் இருக்கிறதுங்கிறது ஒரு டஃப் ஃபைட் அப்படின்னு வரும்பொழுது அது அது தட் இஸ் அ குட் நம்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டிஎம்டிகே எங்கே போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க தன்னை தானே ரொம்பவும் அதிகமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கெல்லாம் வலுவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கூட இப்போ இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிஎம்கேயோட போய் சேர்வது வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு 8 சீட் வரைக்கும் அசம்பிளிலையும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட செட்டில் ஆகிட்ட மாதிரி தான் கேள்விப்படுகின்றோம். தட் இஸ் குவைட் லைக்லி என்று எனக்கு தோன்றுகின்றது. இங்கே வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா அது வந்து தட் வில் பி கன்வெர்டட் இன்டு எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. ஏன்னா வெற்றி பெறக்கூடிய கூட்டணிங்கிறது டிஎம்கே கூட்டணி தான். அதனால் அந்த அந்த நாங்கள் ஜாயின் பண்ண கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறதுக்கு மாற்றிட்டிக்கிறது ஒரு 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 உறுதுணையாக இருக்கும் அவங்களுடைய முடிவு என்பது. இப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். சமீபத்துல சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகி இருக்கு. குறிப்பாக இந்த சி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பு 45% திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்றைய சூழ்நிலையில பாராளுமன்ற தேர்தல் நடத்தா இத வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோட அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? இதுதான் சூழ்நிலையா? அதாவது சி ஓட்டர்ஸ் ஒரு ரிலையபிள் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் 100% சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பெருமளவுக்கு நம்ம நம்பலாம் அந்த ஓட்டர் எந்த அளவுக்கு அவங்க அசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்பலாம். இதை தாண்டி இன்னும் சில கூட வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கன் கிரானிக்கல் அந்த பத்திரிகையிலையும் ஒரு இது ஆய்வு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிலவரம் நிலவுகின்றது அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒன்றாக போவதாக நான் பார்க்கின்றேன். அதாவது டெக்கன் கிரானிக்கலுடைய ஒரு ஆர்டிகள், அதே மாதிரி சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே அவங்க நடத்திய ஆய்வுகள், கருத்து கணிப்பு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இதை தாண்டி நீங்கள் இன்னும் சில பத்திரிகைகள் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, தினமலர் போன்ற பத்திரிகைகள், சாணக்கியா அப்படிங்கிற அந்த யூடியூப் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினது அது வந்து வேறு விதமாக வருகின்றது. இப்போ தினமலரும் அல்லது சாணக்கியா அவங்க எடுத்த கணிப்பு கருத்து கணிப்புங்கிறது பெருமளவு அது வந்து பிஜேபி சார்பாக தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த யூடியூபாக இருக்கட்டும் அல்லது அந்த பத்திரிகையாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பெருமளவு போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட அது மாதிரி தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய்த்து போச்சு. கடைசியில் 40 டிஎம்கே ஜெயிச்சாச்சு. இப்போ சி ஓட்டர்ஸ் அவங்க நீங்கள் சொன்னது போல் ஒரு 45% வாங்குகிறார்கள். ஏடிஎம்கே அவங்க வந்து ஒரு 33% வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த குரூப்பு 12% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தாண்டி இன்னொன்று கவனிக்கணும். அதாவது பாமக ஏடிஎம்கேயோட சேர்ந்தது அதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கலன்னு கேள்விப்படுறேன். ஸோ சில வித்தியாசங்கள் மேபி த டிஃபரன்ஸ் ஏன்னா இன்னைக்கு பாமகங்கிறது 2ஆக உடஞ்சி போச்சு. அதனால் அதை நீங்கள் அவங்களுக்கு ஒரு 2% நீங்கள் கொடுத்தீங்கன்னா 33 35%. இந்த டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி 10%. அதனால ஒரு பெரிய மாறுதல்கள்லாம் வரப்போகிறது இல்லை. எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தினா 38 இடம் அப்படின்னா மல்டிப்ளைட் பை 6 சாதாரணமாக ஒரு
கான்ஸ்டுவன்சிக்கு 6 சட்டமன்ற இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா 200க்கு மேல வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ திங்க் பை அண்ட் லார்ஜ் அது சரியா தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், நான் சும்மா உங்களுக்கு சொன்னது போல அந்த டெக்கன் கிரானிக்கல் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஏன் அப்படின்னா, ஒரு ஆட்சிக்கு எதிராக சில கோபங்கள் இருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகின்ற சில கோபங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, சில எல்லாம் இருக்குப்பா, இருந்தாலும் கூட இவங்க ஆட்சி எப்படி பண்றாங்க, பை அண்ட் லார்ஜ் நல்லா தான் பண்றாங்க. பல இதுல மக்களுக்கு நன்மை தான் கொடுக்குறாங்க. ரிசப்டிவா இருக்காங்க. இம்மிடியேட்ல சில விஷயங்கள்ல ரியாக்டிவா இருக்காங்க. சில சமயத்துல ப்ரோஆக்டிவா இருக்காங்க. இதை விட்டா நாம வேற ஏதாவது நம்பிட்டு நான் போனோம்னா அது சரியா வருமா அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். அதனால இந்த சி ஓட்டர்ஸினுடைய அசஸ்மெண்ட் அல்லது கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு 200 என்ன 200 இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 170 to 175 சீட்ஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இது அந்த முறையில் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 அமையும் என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் அவங்க ஆட்சியை பிடிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன் சார். இதற்கு முக்கிய காரணம் என்னங்க சார்? எதிர்கட்சிகளுடைய பலவீனமா, இல்ல அதை தாண்டி திமுகவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மக்கள் மீண்டும் திமுக ஆட்சியை விரும்புவதற்கான காரணமா இருக்கு? டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஒன்று எடுத்துட்டீங்கன்னா, பெண்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு தரக்கூடிய மத்தியிலே வரவேற்பு தரக்கூடிய விஷயம் என்பது இந்த 1000 ரூபா, அது உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை என்று சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா மாசம் மாசம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா நான் என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த 1000 ரூபாயோட நிறுத்த போறது இல்லை. இது வந்து மேபி 2000 2500 ரூபா வேணாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அறிவிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அது ஒரு சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் தான் இது. அதாவது ரொம்ப ஏழ்மையான இருக்கக்கூடிய மக்களுக்கு கடையணையும் கடை தேற்றுதல் என்கின்ற வகையில அவங்களுக்கு உதவி செய்வது 1000 ரூபாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. பெண்களுக்கு இந்த பஸ், இலவச பஸ் அப்படிங்கிறது அதுதான் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு பெண்களில் 80-85% பெண்கள் இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு சேவிங்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா சேவிங்ஸ் வருவதாக நம்ம பார்க்கின்றோம். ஸோ இது 2வது விஷயம். 3வதாக இந்த பெண் குழந்தைகள் அவன் அரசாங்க பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரியில் போய் சேர்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் மேல் படிப்புக்காக மாசம் மாசம் கொடுப்பது, அதே போல ஆண் குழந்தைகளுக்கும் கொடுப்பது, எப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. லேப்டாப்பை பத்தி பேசுறாங்க, கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்களே அப்படின்னு. கடைசி இப்ப ஒரு கோர்ஸ் முடிக்கிற நேரத்தில் அந்த லேப்டாப் என்பது வருகின்றது என்றால் படிப்புக்கும் உதவியாக இருக்கும். அதை தாண்டி பல்வேறு வகைகளிலே உலக நடப்புகளை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். 3வதாக வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும். ஆகவே அது வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இதை தாண்டி மிக முக்கியமானது என்னன்னா, எம்பவர்மெண்ட் ஆஃப் த யூத், அதாவது அவங்க ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு தகுந்த ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் டெஃபினட்டா அதுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உந்து சக்தியாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம், நான் முதல்வன் என்கின்ற ஒரு ஸ்கீம் இருக்கேன். அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. அது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப தீர்க்காலோசனை செஞ்சு இந்த அன்எம்ப்ளாயபிலிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சரி செய்வதற்காக, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக அவங்க செய்திருக்கின்றார்கள். இது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கின்றது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பாக இது இருக்கிறது. வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கும் தானே எக்யூப் பண்ணிக்கிறதுக்கும் எம்பவர் பண்ணுறதுக்கும் இவங்கெல்லாம் உதவியாக இருக்கின்றது. அப்புறம்
இந்த காலை சிற்றுண்டி அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அந்த அவங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப நல்ல விதமாக இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுடைய உடல் நலம் பேணப்படுகின்றது. அதனால அவங்களால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடிகின்றது. இரண்டாவதாக அந்த குழந்தைகளோட பெற்றோர், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள், அவங்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு காலம்புற வேலை சரியா சமைச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே பசியோடு வாடுகின்ற அந்த குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டி தருவது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஸ்கீமாக நான் பார்க்கின்றேன். இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ், இப்போ வீடு தேடி கல்விங்கிறது, வீடு தேடி மருத்துவம்ங்கிறது, இதெல்லாம் வந்து உலக அளவிலேயே கூட பேசப்படுகின்ற ஒரு ஸ்கீம்ஸாக பார்க்கின்றன. அது பயனியரிங் ஸ்கீம்ஸாக தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதில் ஒன்றும் சந்தேகம் இருப்பதாக தெரியல. அதனால ஐ திங்க் இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அளவு இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி என்பது இருக்குது. அது உதாரணமாக இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போகலை. அது ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் மோசமாகலாம் இல்லை. அதாவது இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறது வேணும்னு எலெக்ஷனுக்காக இந்த எக்ஸாஜரேட் பண்ணுறதெல்லாம் மக்கள்லாம் வெறும் மட தெருவில் நடக்கவே முடியலையா, போக முடியலையா, மற்ற வேலைகள்லாம் பார்க்க முடியலையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல இந்த பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்குன்னா அதெல்லாம் கட்டாயமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சந்தேகம் இல்லை. அதே போல இந்த ட்ரக்ஸ், மயக்கம் தருகின்ற, போதை தருகின்ற அந்த மருந்துகள்ங்கிறது இப்ப ரொம்ப சகஜமாக கிடைப்பதாகத்தான் நல்லாவே தெரியுது. ஆனால் அது வந்து இன்னும் இன்னைக்கு திடீர்னு டிஎம்கே வந்த படம் தான் எல்லாம் திறந்து விட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே சரியாக இருந்தது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆகியிருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது என்னுடைய பாயிண்ட். இதெல்லாம் சில இஷ்யூவாக மக்கள் கருதுவார்கள், என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு. அதுக்காக ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக இன்ஸ்பைட் ஆஃப் தி ஸ்லைட் ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட், டிஎம்கே மே எமர்ஜ் விக்டோரியஸ். அந்த கருத்து கணிப்புகள் சரியா தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலமும் இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். அது நிச்சயமாக அது ஒரு முக்கியமான காரணியாக நான் பார்க்கின்றேன். அது அவங்க அப்படியே இன்டாக்டா இருக்காங்க. 4 தேர்தலாக அப்படியே இன்டாக்டாக இருக்கின்றாங்க. அது இன்னும் இருக்கும் சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு இல்லைன்னா கட்சியே இருக்க வேண்டாங்க, எல்லாமே ஒன்றா சேர்ந்துடலாமே. காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது விசிகேயா இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கைகள், கோட்பாடுகள் அப்படிலாம் இருக்கு. அதனால அதன் காரணமாக சில விஷயங்கள் இவங்க பேசலாம். நிறைய பேர் காங்கிரஸே எடுத்துங்களேன், காங்கிரஸ் அவங்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்றாங்க. அந்த ஆட்சியில பங்குங்கிறதுலாம் நடக்கும் நான் நம்பவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் டெசிசிவ் வர்றிட்டு தான் இருக்கும். யாராவது ஒரு கட்சிக்கு தான் அதிகமாக வாக்களித்து அவங்கள ஆட்சிக்கு வரும்படி செய்வார்கள் தமிழ்நாட்டில். இதுதான் இது காரணம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால கூட்டணி ஒண்ணு. அடுத்து எதிராக இருக்கக்கூடிய அந்த இதை பாருங்க, அதிமுக பாஜக ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒத்துமையே இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து உதாரணமாக பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்றது, ஏடிஎம்கே அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தனியாக வெற்றி பெறுவோம், தனியாக ஆட்சி அமைப்போம், கூட்டணியாக நின்று எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்னு அவங்களாம் பேசுறாங்க. இது முதல் கோணல், முற்றிலும் கோணல். அவங்க அதுலேயே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதாக தெரிகின்றது. ரெண்டாவதாக ஜெயக்குமார் போன்றவர்கள், ஏடிஎம்கே தலைவர்கள், அவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நான்லாம் தோற்று போனேன், அந்த இடத்துல நான் தோற்று போகிற இடமா, நான் தோற்று போயிடுவேன், அதெல்லாம் ராயபுரங்கிற மாதிரி இடத்துலலாம் நான் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா, பிஜேபியோட சேர்ந்ததுனால தான் எனக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே எல்லாம் போயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். ஸோ அது போன்ற இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டெஃபினட்டாக டிஎம்கேக்கு தான் இருக்கு. ஏடிஎம்கே நம்ம பாஜகவுடன் சேர்ந்ததுன்னா அது வாய்ப்பே இல்லை. ஆக இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக கூட்டணி பலகீனங்கள் அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி
அது வந்து வர்டிகல் ஸ்பிரிட் கூட கிடையாது. இது யார்கிட்ட கேடர் இருக்காங்க, வன்னியர்கள் யார் பக்கம் இருப்பாங்கன்னா பெரியவர் டாக்டர் ராமதாஸ் தான் போவாங்க. ஏன்னா அவர் தான் இதுகாரம் நமக்கு ஒரு அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கும்படி செய்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு வன்னியர்கள் மத்தியில் ஆழ்ந்த பேச்சு இருக்கு, கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே அவங்கெல்லாம் வந்து இப்போ அன்புமணிக்கு சார்பாக ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. அதனால அது ஒரு நம்ம இன்னொரு கட்சி, இட் இஸ் ஒன் மோர் பார்ட்டி ஆடட் டு அவர் லிஸ்ட் ஆஃப் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் வழிய அதனால பெரிய இம்பேக்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஹைப் ரொம்ப அதிகப்படுது விஜயை பொறுத்த வரைக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அதிகபட்சம் நீங்கள் இதுவே ரொம்ப நான் சொல்றது என்னன்னா, நானே எக்ஸாஜரேட் பண்ணுறேனோ தோன்றது ஒரு 10% ஓட்டுகளை வரைக்கும் வாங்கலாம் அவர், அவ்வளோதான். அது வந்து ஹீ கேன் ஒன்லி பி அ பர்சன். நானும் அந்த தேர்தலில் கலந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமே ஒழிய அவர் வந்து பெரிய ஸ்பாய்லராக இருக்கும்னு எனக்கு தோணலை. அடுத்தது நாம் தமிழர், அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு சீமான், அவருக்கு ஒரு தன்னம்பிக்கைங்கிறது ஏராளமாக இருக்கின்றது. தனக்குன்னு ஒரு மானிய வழி இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அதில் அப்படியே தொடர்ந்து அவர் பயணிக்கின்றார். அவருக்குன்னு ஒரு பெரும் கும்பல் ஒன்று இருக்குது. அந்த ஃபாலோவர்ஸாக அவருக்கு 8% மேலே ஒரு ஓட் பேங்க் இருக்கின்றது. ஆகவே இவளெல்லாம் பார்க்கும் பொழுது 45% ரொம்ப பெரிய எண்ணிக்கை டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைஸ். ஆகவே அந்த கட்சி தான், அந்த கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். சும்மா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.